வணக்கம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. குருவின் மலரடி போற்றி. சிந்தனையை, உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க. அன்பர்களே, இறப்புக்கு முன்னும் இறப்புக்கு பின்னும் உயிரின் நிலை. உயிரின் நிலை என்று சொல்லும் பொழுது, பிறப்புக்கு முன் நம்முடைய நிலை, இறப்புக்கு பின் நம்முடைய நிலை. உயிரின் நிலைன்னு சொன்னா கூட மக்களுக்கு அதுல ஒரு பெரிய ஒரு ஆர்வமாக தோன்றுவதில்லை. ஆனால் பிறப்புக்கு முன் என்னுடைய நிலை என்ன, இறப்புக்கு பின் என்னுடைய நிலை என்ன, இப்படி பார்த்தோம்னு வச்சுக்கோங்க, அப்பதான் ரொம்ப ஆர்வமா கேட்பாங்க. ஏன்னா உயிரின் நிலைன்னா அது என்னமோ, அதாவது நாம் என்பது என்ன என்பதை அறியாத ஒரு சமுதாயம் தானே. அதாவது இந்த உடலைத்தான் நான் என்று நினைத்துக் கொண்டிருக்கக்கூடிய சமுதாயம். அப்போ உயிரின் நிலை அப்படின்னு சொன்னா, அது உயிரின் நிலை எப்படி இருந்தா என்ன அப்படின்னு ஒரு சாரார் நினைக்க தோன்றும். ஆனா இப்போ நாம என்ன சொல்ல வரோம்னா, பிறப்புக்கு முன் இந்த உடலின் நிலை நம்ம அதை பார்க்க போறது இல்லை. இறப்புக்கு பின் இந்த உடலின் நிலை அப்படின்னு அது நம்ம அந்த உடலை பற்றியே நம்ம பார்க்கல. பிறப்புக்கு முன் உடலே இல்லை, இறப்புக்கு பின்னும் உடலே இல்லை. என்ன ஆயிடுச்சு? அது எரிஞ்சு சாம்பலாயிடுச்சு. ஆனா பிறப்புக்கு முன் நம்மளுடைய நிலை என்ன? அப்ப என்ன அர்த்தம்? என்னுடைய முற்பிறவி எது? இந்த கேள்வி எல்லாத்தையும் இருக்கு. என்னுடைய முற்பிறவி எது? இதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று நிறைய பேருக்கு ஆர்வம் இருக்கிறது. என்னுடைய அடுத்த பிறவி எது? முற்பிறவி கூட அது முடிஞ்சு போச்சு, அதை மாற்ற முடியாது. ஆனா அடுத்த பிறவிங்கிறதுல நிறைய பேருக்கு அதுல ஒரு ஆர்வம் இருக்கு. ஏன் அப்படின்னு சொன்னோம்னா, அடுத்த பிறவி என்பது நம்ம கையில இருக்குது அப்படின்னு சொன்னா நாம என்ன நினைக்கிறோம்? நம்ம அடுத்த பிறவியிலாவது நம்ம ஒரு அமெரிக்காவில பிறந்துடலாமா, இந்த பிறவியில இங்க வந்து பிறந்துட்டோமே. நிறைய கற்பனைகள் இருக்கிறது. அந்த கற்பனைகளுக்காகத்தான் இந்த தத்துவத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு ஆர்வம். ஏன்னா இந்த நிறைவு பெறாத ஆசைகளின் கூட்டம் என்று ஒன்று இருக்கிறது அல்லவா மனிதனிடம். மயக்கம், அதுதான் மயக்கம். அதாவது நிறைவு பெறாத ஆசைகளின் கூட்டம் என்பதற்கு பெயர் தான் மயக்கம். மயக்கம்ங்கிறதுக்கு இதுதான் விளக்கம். அப்ப அது எல்லாத்தையும் நிறைவு பண்ணணும் இல்லையா? அப்ப அதுக்கு என்ன நினைக்கிறான் மனிதன்? அடுத்த பிறவிலையாவது ஏதாவது ஒரு வாய்ப்பு கிடைக்குமா, அதுக்கு ஒரு சான்ஸ் கிடைக்குமா இப்படின்னு அப்படி தேடுதல் ஒன்று மனதுக்குள்ளாக இருந்து கொண்டிருக்கிறது. அதனாலதான் இந்த இறப்புக்கு பின் நம்மளுடைய நிலை என்ன அப்படிங்கிறத ரொம்ப ஆர்வமா கேட்கிறோம். சரி, இப்போ நாம சென்ற பகுதியிலே இப்பொழுது நம்மளுடைய உயிரின் நிலை என்ன என்று பார்த்து விட்டோம். இந்த உயிரின் நிலையை பார்த்து விட்டோம். இப்போ பிறப்புக்கு முன் உயிரின் நிலை என்ன என்பது இப்பொழுது நம்ம விளங்கிக் கொள்ள வேண்டும். அப்ப இந்த இடத்துல நாம என்ன பார்க்க போறோம்? பிறப்புக்கு முன் நம்மளுடைய நிலை என்ன? அப்ப நாமங்கிறது யாரு? இப்ப நாம்ங்கிறது யாரு? நான்கிறது யாரு? அதை கேட்டோம்னா நம்ம மகரிஷியினுடைய விளக்கத்தை தெரிந்த அன்பர்கள் எல்லாம் நான் யார் என்று கேட்டால் உடனே அவர்கள் சொல்லக்கூடிய பதில், நான் அறிவாகிய தெய்வம் அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஆமாமா, அது நான் அறிவாகிய தெய்வம் தான், அதுல ஒன்றும் சந்தேகம் இல்லை. நான் அறிவாகிய தெய்வம் தான். ஆனால் நான் அறிவாகிய தெய்வமா அப்படின்னு ஒரு கேள்வி வருது. நான் அறிவாகிய தெய்வம், ஏன் மகரிஷி சொன்ன அந்த தத்துவத்தின் அடிப்படையில் பார்த்தால் நான் அறிவாகிய தெய்வம்ங்கிறது கரெக்ட். ஆனா இப்போ எல்லாத்தையும் நோட்டெல்லாம் மூடி அகத்தாய்வு பயிற்சி எல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு நான் அறிவாகிய தெய்வமா அப்படின்னு நம்ம நினைச்சாலோ
வீட்டுல வந்து வீட்டுக்காரம்மா வந்து நீ அறிவாகிய தெய்வம் ஐயா அப்படின்னு கேட்டா நமக்கே சந்தேகம் வந்துடுது. அப்போ இப்ப பாருங்க, நான் அறிவாகிய தெய்வம் தான். ஆனால் எப்போ அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ நாம அந்த நான்யார்ல அதை தொகுத்து பார்த்து கொண்டே போவோம் இல்லையா? நான் இந்த உடலா? இல்லை. இந்த மனமா? இல்லை. இந்த உயிரா? அப்படியே போவோம். நான் என்பது உடலாக தெரியும், அடுத்து மனமாக தெரியும், அடுத்து உயிராக தெரியும். அதற்கு அடுத்து நான் என்பது அறிவு என்று தெரியும். இந்த 4வது இடத்துலதான் அது அறிவுன்னு மாறும். இப்ப பாருங்க, அந்த உயிர் வரைக்கும் வந்துட்டோம்ல. உயிருக்கு அடுத்து நேரா அறிவுக்கு போயிட்டோம். இப்போ அந்த உயிர்ல இருந்து நேரா உயிர் மையத்தில் இருக்கக்கூடிய அறிவுக்கு போயிட்டா நாம அறிவாகிய தெய்வம் தான். நாம நேரா அந்த மையத்துக்குள்ள போறதுக்கு ஒரு இடையில ஒரு ஸ்பீடு பிரேக்கர்னு ஒண்ணு இருக்குது இல்ல, ஒரு தடை என்று ஒன்று இருக்குது இல்ல. என்னது தடை? அதுதான் கண்மம் என்று சொல்லக்கூடிய அந்த வினைப்பதிவுகளினுடைய தொகுப்பு. எங்க இருக்கு? அந்த உயிர் சுழற்சியின் அந்த சுழலுக்கும் அந்த அறிவாகிய தெய்வத்துக்கும் இடையில அதுதான் இருக்கு. அப்போ இங்க உயிர்ல இருந்து நேர உள்ள போயிட்டா அறிவாகிய தெய்வம், நான் அறிவாகிய தெய்வம் தான். இப்போ என்னாச்சுன்னா, நான் அறிவாகிய தெய்வம் தான், ஆனால் இல்லை. எப்படி? இடையில அதுக்கு ஒரு தடையை வைத்துக் கொண்டிருக்கிறேன். அவ்வளவுதான். அதாவது நான் வந்து கேஸ் அடைக்கப்பட்ட பலூன் தான். நான் வான்வெளியில் மிதக்கப் போகிறேன். ஆமா, கேஸ் அடைக்கப்பட்ட பலூன் தான். ஆனால் பலூனுக்கு கீழே ஒரு கல்லை கட்டி விட்டுருக்கோம். கல்லு கட்டப்பட்ட கேஸ் அடைக்கப்பட்ட ஒரு பலூன். இப்ப என்னாச்சு? இந்த கல்லை கலட்டி விடுற வரைக்கும் அந்த பலூன் பறக்க முடியாது. அப்போ கேஸ் அடைக்கப்பட்ட பலூன்னா பறக்கணுமே. ஏன் பறக்கல? அப்படின்னா கல்லை கட்டி விட்டுருக்கிறதுனால பறக்கல. அப்போ நான் அறிவாகிய தெய்வம் தானே. ஆமா, ஆனா அறிவாகிய தெய்வம் இப்படி காரியமெல்லாம் செய்யுமா அப்படின்னு கேட்டா, இந்த கல்லு கட்டி விட்டுருக்கிறது போல இந்த பதிவுகளை நாம என்ன பண்ணிருக்கோம்? இடையில வைத்திருக்கின்றோம் அல்லவா? அப்போ இப்போ நாம என்ன சொல்லிக்கணும்? நான் யார் என்று கேட்டால், நான் யார் என்று கேட்டால், இது வந்து ஒரு இது ஒரு வித்தியாசமான ஒரு சிந்தனையாக மக்களுக்கு தெரியலாம். ஆனால் நான் யார் என்று கேட்டால் அந்த பதிவுதான் நான். அப்படிதான் சொல்லணும். அந்த பதிவுதான் நான். இப்போதைக்கு அந்த பதிவுதான் நான். அந்த பதிவை நீக்கிவிட்டால் நான் அறிவாகிய தெய்வம். அப்போ இப்போதைக்கு அந்த பதிவுதான் நான். மகரிஷி இப்படி சொல்லியிருக்காரா அப்படின்னு ஒரு கேள்வி வரும். மகரிஷி எங்கெங்க சொன்னாரோ அதை எல்லாத்தையும் எடுத்து பொருத்தி பார்த்தோம்னா தான் நமக்கு இது விளங்கும். மகரிஷி என்ன சொல்லுவார் தெரியுங்களா? சஞ்சித கர்மம் பிளஸ் பிராரப்த கர்மம், த டோட்டல் இஸ் ஈக்குவல் டு எ பர்சனாலிட்டி ஆஃப் எ மேன் அப்படின்னு சொல்லியிருக்காரா இல்லையா? ஒரு மனிதனுடைய அந்த திறன், அவனுடைய அந்த அறிவாட்சி தரம் என்று சொல்லுவாங்கல்ல, அது எது அப்படின்னு சொல்லும் போது சாமி சொல்லுவாரு, அந்த சஞ்சித கர்மம் பிளஸ் பிராரப்த கர்மத்தின் அந்த கூட்டு தொகையே ஒரு மனிதனுடைய அறிவாட்சி தரம் என்று சொல்லுவார். அதுதான் நீ, அதுதான் நானு. அப்போ இது ரெண்டையும் கூட்டுனா அதுதான் நானாக இருக்கிறேன். எப்போ? இப்போ. இப்போ அதை கழிச்சுட்ட நான் அறிவாகிய தெய்வமாக இருக்கேன். அப்ப அறிவாகிய தெய்வம் இருக்கு, அதுல இது ஒட்டிக்கிட்டு இருக்கு. இப்படித்தான் நம்ம பார்க்கணும். அப்ப இப்போ இப்படி பார்க்கும்போது, இப்ப நம்மளுடைய போன பிறவி எது என்று இப்ப நம்ம பார்க்க போறோம். இதானே நம்மளுடைய முற்பிறவி எது என்று பார்க்க போறோம். நம்மளுடைய எதனுடைய முற்பிறவி? இந்த பதிவு இருக்குதுல்ல, அந்த கருமையத்தில் இருக்கக்கூடிய அந்த பதிவுகள் அடங்கிய தொகுப்பு இருக்கு இல்லையா? இந்த பதிவு தான் நானு. இந்த பதிவாகிய நான் என்னுடைய முற்பிறவி எது என்று கேட்டால், இந்த பதிவினுடைய முற்பிறவி எது, போன பிறவி எது? அவ்வளவுதாங்க. அப்ப நமக்கு தெளிவா இப்ப தெரிஞ்சு போகும் எங்க இருந்து வந்துச்சு அப்படின்னு. இந்த பதிவுகள்ல எங்க இருந்து வந்துச்சு? நாம கிட்டத்தட்ட 8 வாரம் பார்த்தோம் அந்த பதிவுகளை பற்றி. அப்ப அதுல சஞ்சித கர்மம் என்று
நாம சொல்லிட்டோம். சஞ்சித கர்மம் என்று எப்போ வந்துச்சு? பிறக்கும் போதே வந்துருச்சு. பிறக்கும் போதே வந்துருச்சு. எப்போ பிறக்கும் போதுதான் வந்துச்சா? பிறக்கும் போதுன்னா எப்படி டெலிவரி ஆன அன்னைக்கு வந்துச்சா? இல்ல கருத்தரிக்கும் போதே வந்துருச்சா? பிறக்கும் போது வந்துச்சா? கரு உண்டாகும் போதே வந்துருச்சா? இது பிறக்கும் போது வந்துச்சா? அப்படின்னா இந்த பதிவு தான் முதல்ல வந்துச்சு. அதுக்கப்புறம் தான் இந்த உடம்பு வந்துச்சு. அப்ப உடம்பு முதல்ல உருவாகல. இந்த பதிவு இருந்ததனால் தான் இந்த உடல் உருவாகியது. ஒரு கர்மயத்தில் பதிவு என்று ஒன்று இல்லை என்று சொன்னால் ஒரு உடல் உருவாகாது. ஏன் மகரிஷிக்கு குழந்தை இல்லைன்னு இப்ப தெரியுதா? அதாவது மகரிஷி அடிக்கடி இந்த விஷயத்த சொல்லி இருக்கிறாங்க. எப்படி? அதாவது அந்த பாவ பதிவுகள் என்ற பதிவுகள் இல்லை என்று சொன்னால் குழந்தை பிறக்காது என்று சொல்லிட்டார். ஆனா குழந்தை பிறக்காதவங்க எல்லாம் பதிவு இல்லைன்னு நினைச்சுக்காதீங்க அப்படின்னு சொல்லுவாரு. அப்போ இந்த அந்த கருமையத்தில் இருக்கக்கூடிய அந்த பதிவுகள் தான் உடலாக உருவெடுத்தது. அதுதான் உடலாக உருவெடுத்தது. வினைப்பதிவாம் சுமையை விடுத்து தூய்மை பெறவே நினைவாய் உடல் எடுத்தேன். இந்த வரிய ஆழமா சிந்தனை செஞ்சு பாருங்க. வினைப்பதிவாம் சுமையை சுமையை விடுத்து தூய்மை பெறவே அது வரைக்கும் வந்தாச்சு இல்லையா? அதுக்கு அடுத்தது பாருங்க. நினைவாய் உடல் எடுத்தேன். அங்க அப்ப அந்த உடலே அப்பதான் உருவாகுது. அப்போ இந்த பிறவிங்கிறது இந்த உடலா? இல்ல. இந்த வினைப்பதிவுக்குத்தான் பிறவி. வினைப்பதிவு இருக்கும் பொழுதுதான் பிறவி. வினைப்பதிவு கழிந்து விட்டால் பிறவி தொடரே அருந்துவிடும். பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார்னு சொன்னார்ல. பிறவி பெருங்கடலை கடக்கணும் அப்படின்னு சொன்னா மகான்கள்லாம் சொல்லுவாங்க, எனக்கு பிறவி இல்லா வரந்தா அப்படின்னு கேட்பாங்க. அப்ப என்ன வேணும்? பிறவி இல்லாம போகணும் அப்படின்னு சொன்னோம்னா பதிவு இல்லாம போகணும். பதிவு இல்லாம போயிட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா பிறவி இல்லாம போயிடலாம். ஐய பிறவி இல்லாம அடுத்து பிறக்காம போயிருவோமா? எங்க போயிருவோம்? எங்க போயிருவோம்? என்னவா ஆயிருவோம்? ஒண்ணு இல்ல. பதிவெல்லாம் போயிருச்சுன்னு சொன்னோம்னா பிறவி நின்னு போயிரும். ஆனால் நாம என்னவா மாறிடுவோம்? நான் அறிவாகிய தெய்வம். நான் அறிவாகிய தெய்வம் ஆகிறேனே. அப்புறம் எதற்கு இந்த மனித பிறவி? அப்போ எனக்கு பிறவியில்லா வரந்தா என்று கேட்டாங்களே, அவங்க எல்லாம் என்ன கேட்டாங்க அப்படிங்கன்னா, தான் இறைவனாக மாற வேண்டும் என்ற சங்கல்பத்தை தான் அப்படி கேட்டாங்க. அப்ப பிறவி, முற்பிறவி, அடுத்த பிறவி, இந்த பிறவி எல்லாம் எதற்கு என்று கேட்டால் இந்த பதிவுக்குத்தான் பிறவி. அப்போ இந்த பதிவினுடைய முற்பிறவி சஞ்சித கர்மம் எங்க இருந்து வந்துச்சு? அப்பா அம்மாவிடமிருந்து வந்தது. அப்பா அம்மாவிடமிருந்து வந்தது. அப்பாவினுடைய பதிவுகளினுடைய தொகுப்பும் அம்மாவினுடைய பதிவுகளினுடைய தொகுப்பும் இணைந்து ஒன்றாகி கருவாகி உருவாகி வந்தது. கருவாகி உருவாகி என்றால் உருவமாகி. கரு என்றால் உயிர், உரு என்றால் உருவம். கருவாகி உருவாகி வந்தது. அப்ப கரு உருவாயிருச்சா அப்படின்னு கேட்பாங்க. கரு உருவாயிருச்சா அப்படின்னு. சில நேரத்துல கரு இணைந்து அது என்ன ஆயிரும்? உருவா மாறாது. அப்படியே என்ன ஆயிரும்? டெஸ்ட்ராய் ஆயிரும். கரு உருவாயிருச்சான்னா அது வளர ஆரம்பிச்சுட்டான்னு அர்த்தம். அதாவது மைட்டாசிஸ் மியாசிஸ்ன்னு அது அந்த வளர்ச்சி. அப்படி வந்து அதுக்கப்புறம் தான் உடம்பு வளருது. ஆக இந்த வினைப்பதிவு தான் பிறவி எடுக்கிறது. அப்ப நம்மளுடைய முற்பிறவி எது என்று கேட்டால் என்னுடைய முற்பிறவி எது என்று கேட்டால் என்னுடைய பதிவினுடைய முற்பிறவி எது என்று கேட்டால் என்னுடைய தாய் தந்தை தான் என்னுடைய முற்பிறவி. இதுதான் மகரிஷியினுடைய விளக்கம். என்னுடைய தாய் தந்தை தான் என்னுடைய முற்பிறவி. அப்போ
அதாவது இதை கூட என்ன சொல்லலாம்னா, இம்மீடியட் முற்பிறவி என்னுடைய தாய் தந்தை. சில இடத்துல என்ன சொல்லுவாங்கன்னா, அதாவது ஆ ஒவ்வொரு ஒரு சில இயக்கத்துல வருஷத்துக்கு ஒரு தலைவர் வருவாங்க. பிரசிடென்ட் இருப்பார். மாறிக்கிட்டே இருப்பாங்க. அப்ப என்ன சொல்லுவாங்கன்னா, ஆ பிரசிடென்ட் அப்படின்னு ஒருத்தர் இருப்பாரு. இம்மீடியட் பாஸ்ட் பிரசிடென்ட் அப்படின்னு ஒருத்தர் இருப்பார். இம்மீடியட் பாஸ்ட் பிரசிடென்ட்னா உடனடி முன்னாள் தலைவர் என்று ஒருத்தர் இருப்பார். அதுபோல நமது உடனடி முன்பிறவி எது என்று கேட்டால் நமது தாயும் தந்தையும். அதுதான் நம்மளுடைய முதல் பிறவி, நம்மளுடைய முற்பிறவி. நாம அங்க இருந்துதான் வந்தோம், அங்க இருந்தா வந்தோம். இப்போ அது எப்படி வருகிறது, எப்படி வருகிறது என்று சற்று சிந்தனை செய்து கொள்வோம். எப்படி வருகிறது என்று சொன்னால், இப்ப பாருங்க, அப்பா அம்மா 2 பேருடைய கருமையத்திலும் அவரவர்களிடம் இருக்கக்கூடிய பதிவுகள் இருக்கிறது. அந்த பதிவு எது என்று கேட்டால், இப்ப அப்பாட்ட இருக்கக்கூடிய பதிவு எது? அவருடைய அப்பா அம்மாட்ட இருந்து வந்த சஞ்சித கர்மம் பிளஸ் இவருடைய பிராரப்த கர்மம். நான் பிளஸ்ன்னு சொல்லிட்டேன். நீங்க அத மைனஸ் கூட பண்ணிக்கலாம். அதுல ஒண்ணும் தவறு இல்ல. நாம இன்னைக்கு சமுதாயத்துல எல்லாமே பிளஸ்ல இருக்கிறதுனால சாமிஜி என்ன பண்ணாரு? சஞ்சித கர்மம் பிளஸ் பிராரப்த கர்மம் அப்படின்னு சொல்லிட்டாரு. பர்சனாலிட்டி ஆஃப் மேன் சொல்லும்போது. ஏன்னா எல்லாருமே பிளஸ் பண்ணிட்டு தானே இருக்கிறோம். இப்போ ஆனா உண்மையா பார்த்தோம்னா சஞ்சித கர்மம் பிளஸ் பிராரப்த கர்மம் டோட்டல். அதுதான் இப்ப அவர் கையில இருக்கு. சில மகான்கள சஞ்சித கர்மம் மைனஸ் என்ன பண்ணிடுவாங்க? அதை மைனஸ் பண்ணி கூட வச்சிருப்பாங்க. அது எப்படி இருந்தாலும் சரி, ஒரு கரு உண்டாவதற்கு தாயும் தந்தையும் இணையும் பொழுது அந்த இணையக்கூடிய அந்த சனம் அவருடைய கருமையத்தில் என்ன க்ளோசிங் பேலன்ஸ் இருக்கிறதோ, தட் இஸ் a க்ளோசிங் பேலன்ஸ். அன்னைக்கு கூட்டி கழிச்சு என்ன பதிவு இருக்கிறதோ அந்த பதிவு அது என்ன ஆகும்? அது அந்த கருமையத்தில் இருக்கக்கூடிய அந்த மைய உயிர்த்துகளில் இருக்கும். இது என்ன ஆகும்? அது இந்த உடலுக்குள்ளாக கோடிக்கணக்கான உயிர்த்துகள்கள் ஓடிக்கொண்டிருக்கிறது அல்லவா? இது என்ன ஆகும்? இந்த தாய் தந்தை ஆண் பெண்ணினுடைய அந்த இணைப்பு ஏற்படும் பொழுது அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, இது அந்த அதாவது நம்ம இத வந்து ஒரு இடத்துல நம்ம விளக்கமா பார்த்திருக்கிறோம். இந்த பாலுறவு என்பது உடல் சார்ந்ததா, மனம் சார்ந்ததா, உயிர் சார்ந்ததான்னு ஒரு தடவை பார்த்தோம். அப்ப அது உயிர் சார்ந்தது என்று பார்க்கும் பொழுது அதில் ஒரு விளக்கம் சொன்னோம். அது என்னாச்சு? என்ன விளக்கம் சொன்னோம்? அந்த ஆண் பெண் என்று பிரிந்தது, அந்த ஆண் பெண்ணோட இணைந்து அது பிரிந்த இடத்தை தொட்டு இறைநிலை தொட வேண்டும் என்ற ஒரு வேட்கை என்று சொன்னோம். அதனாலதான் ஆணுக்கு பெண்ணிடம் ஒரு ஈர்ப்பும், பெண்ணுக்கு ஆணிடம் ஈர்ப்பும் என்று சொன்னோம். இப்போ அப்படி அந்த உறவு ஏற்படும் பொழுது அங்க என்ன ஆகும் அப்படின்னா, அந்த கர்மயத்தில் இப்ப தந்தையினுடைய கர்மயத்தில் இருக்கக்கூடிய அந்த க்ளோசிங் பேலன்ஸ் பதிவு என்னது? அப்படியே ஒரு ஆஹ், இன்னொரு உயிர்த்துகள் கோடிக்கணக்கான உயிர்த்துகள் இருக்கு இல்லையா? அந்த ஒரு உயிர்த்துக்கள்ல அது ஜெராக்ஸ் காப்பி ஆகிறது. ஜெராக்ஸ் ஆகிறது. அந்த மைய உயிர்த்துகளே வருவதில்லை. அது ஜெராக்ஸ் ஆகிறது. ஒரு உயிர்த்துகளில் ஜெராக்ஸ் ஆகி அந்த உயிர்த்துகள் நகர்ந்து வருகிறது. இது பாத்தீங்கன்னா இந்த ஸ்பெர்ம் அப்படின்றதுல அது நிறைய கோடிக்கணக்கான ஸ்பெர்ம் இருக்கும். அதுல ஏதாவது ஒண்ணு போய் இணையும் போது கருமுட்டையில் இணையும் போது குழந்தை உண்டாகுதுன்னு சொல்லுவாங்க. அந்த ஒண்ணு எது என்று கேட்டால் அது அதுதான் அந்த மையத்தில் இருக்கக்கூடிய அந்த பதிவுகளை ஜெராக்ஸ் பண்ணின உயிர்த்துகள் இருக்கு பாத்தீங்களா? அந்த உயிர்த்துகளை தாங்கிய அந்த ஸ்பெர்ம், அந்த உயிர் அணு அது கருமுட்டையில் போய் இணையும் போதுதான் கரு உண்டாகும். அப்ப அந்த பெண் தாயினுடைய அந்த கருப்பையில் அந்த கருமுட்டை உருவாகி மாதம் மாதம் ஒரு முட்டை உருவாகி வளர்ந்து வரும். அது வளர்ந்து வரும் பொழுது அங்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, அங்கு அந்த கருமையத்தில் இருக்கக்கூடிய அந்த பதிவை தாங்கிய ஒரு உயிர் இருக்கிறது அல்லவா? அது ஒரு ஜெராக்ஸ் எடுத்த அந்த உயிர் துகள் ஒன்று அந்த கரு
முட்டையில் தயாராக இருக்கும். இப்போ ரெண்டுலயுமே ஜெராக்ஸ் தான் இருக்கு. இப்போ இந்த இரண்டும் இணைவதுதான் அந்த கரு உண்டாகக்கூடிய இடம். அப்போ ஆணனுடைய அந்த உயிர் அணு நீந்தி சென்று பெண்ணினுடைய முட்டையை அடைகிறது அடைகிறது. அந்த அடைகிறது என்று சொல்லும்போது நெருங்குகிறது. அது நெருங்கியவுடன் இப்ப என்னாச்சு? அந்த விந்து அணுவும் கரு முட்டையும் நெருங்கிருச்சு. இப்ப நெருங்கின பிறகு அங்க என்ன நடக்கும்? நடந்திருக்கணும் என்று சொன்னால், இந்த ஜெராக்ஸ் காப்பி எடுத்திருந்த அந்த உயிர் துகள் இருக்கிறது அல்லவா? அந்த 2 உயிர் துகள்களும் நெருங்கும். நெருக்கமாக இணையும் இணையும். அந்த இணையும் பொழுது அங்க என்ன நடந்திருக்க வேண்டும் என்று சொன்னால், தந்தையினுடைய அந்த பதிவுகள் எல்லாம் அந்த தாயினுடைய அந்த உயிர் துகள் இருக்கிறது அல்லவா? தாயினுடைய பதிவுகளை தாங்கிய உயிர் துகள் இருக்கிறது அல்லவா? அந்த உயிர் துகளில் அந்த உயிர் துகளுக்கு தந்தையினுடைய உயிர் துகளில் இருக்கக்கூடிய அந்த ஜெராக்ஸ் எடுத்த அந்த பதிவுகள் எல்லாம் அங்க டிரான்ஸ்பர் செய்யப்படும். அங்க டிரான்ஸ்பர் செய்யப்படும். அப்ப என்னாச்சு? அங்க டிரான்ஸ்பர் பண்ணிட்டு இந்த உயிர் துகள் எம்டி ஆகி இது உயிர் துகளாக நகன்று விடும். அப்போ என்ன பண்றாரு? யாரு இப்ப இப்ப பாருங்க, நிறைய நடைமுறை வழக்கத்துல சொல்லுவாங்க. தந்தை தான் உயிர் கொடுக்கிறார் என்று சொல்றாங்க. உயிர் கொடுக்கிறார் என்று சொல்றாங்க. ஒரு குழந்தை பிறக்கிறதுக்கு தந்தை உயிர் கொடுக்கிறார் என்று. அப்ப இது இங்க இது தாங்குவது தாயினுடைய களம். அது தாங்கும் களம். இங்க இருந்துதான் கொடுக்கிறதுங்கிறது வருது. இங்க இருந்துதான் டிரான்ஸ்பர் ஆகுது. அப்ப இந்த பதிவையும் தந்தையினுடைய கணவனுடைய அந்த கருமையத்தில் இருக்கக்கூடிய பதிவையும் தன்னிடம் இருக்கக்கூடிய பதிவையும் இரண்டையும் ஒன்றாக தாங்கக்கூடிய இடம்தான் அந்த கருமையம் கரு பை அந்த கருமுட்டை. அப்போ அங்க எந்த இணைந்து அங்க என்ன ஆகுது? அங்கதான் கரு உண்டாயிடுச்சு. அப்போ இப்ப நம்மளுடைய பதிவுகளுடைய போன பிறவி தாய் தந்தையினுடைய கருமையத்தில் இருந்தது. இப்ப இரண்டும் இணைந்து விட்டதல்லவா? இப்போ ஏன் இது மாதிரி டிரான்ஸ்பர் ஆகுது? இது டிரான்ஸ்பர் ஆகுது அப்படின்னா அது சும்மா லேசா நம்ம பார்த்துக்குவோம். அது ஒரு பெரிய காந்த தத்துவம். அதை சும்மா ஸ்லைட்டா பார்த்துக்குவோம். ஏன் டிரான்ஸ்பர் ஆகுது அப்படின்னா, 2 உயிர் துகள்கள் ஒரு உயிர் துகளாக இணைய முடியாது. இணைய முடியாது. அப்போ என்ன ஆகும்? ஏன்? ரெண்டுமே சுழற்சியில் இருக்கிறதுனால ரெண்டும் நெருங்கத்தான் முடியுமே தவிர இரண்டும் ஒன்றாக இணைய முடியாது. 2 உயிர்கள் ஒரு உயிராக மாற முடியாது. ஆனா நம்ம பாருங்க, என்ன சொல்லுவோம்? நம்ம திருமணத்துல என்ன சொல்லுவோம்? இரு மனமும் ஒரு மனமாகன்னு சொல்லுவோம். ஈருயிரும் ஓர் உயிராய். அப்படி ஈருயிரும் ஓர் உயிராலாம் வராது. மாற முடியாது. நெருங்கத்தான் முடியும். அப்போ அந்த இடத்துல நெருங்கி அது டிரான்ஸ்பர் ஆகணும்னு அந்த பை அதை கருமுட்டை அதை தாங்கி அங்க என்னது? அங்குதான் அந்த வளர்ச்சி, உடல் வளர்ச்சி அதுக்கப்புறம் தான் நடக்குது. அப்போ இப்படித்தான் ஒரு ஒரு குழந்தை உருவாகிறது. ஒரு குழந்தை உருவாகிறது. இப்ப இந்த இடத்துல அப்படி வந்த உடனே இந்த 2 கருமையங்களிலும் இருந்த அந்த பதிவுகளுக்கு டோட்டல் இருக்கு இல்லையா? அந்த டோட்டல் தான் அந்த கரு, உருவாகிய கரு. அங்க இருக்கக்கூடிய அந்த பதிவுகளுக்கு தகுந்தாற் போல அந்த உடல் உருவாகும். அந்த உடலை உருவாக்கியது யார் என்று சொன்னால், அதான் உயிர். இப்ப என்னாச்சு? உயிர் முதல்ல உருவாகி விட்டது. அதன் பிறகுதான் உடல் உருவாகிறது. ஆனா இதுல நிறைய கதைகள் இருக்கிறது. உடம்பு உருவாகிறதாம். நிறைய கதைகள். உடம்பு உருவாகிறதாம். 7வது மாசத்துல உயிர் உள்ள வந்துருது. இப்படின்னா சில கதைகள்லாம் சொல்றாங்க. இன்னும் என்ன சொல்லுவாங்கன்னா, 7வது மாசத்துல அவர் பிரம்மா அம்மானுடைய வயிற்றுக்குள்ள போய் இந்த தலையெழுத்துன்னு சொல்றோமே, அதை எல்லாத்தையும் எழுதி வச்சுட்டு போயிடுறாரு. இப்படி எல்லாம் நிறைய கதைகள் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் அவைகள்லாம் கதைகள் தான். மகரிஷி சொல்லுவாங்க,
அந்த அந்த மாதத்தில் நுரையீரலினுடைய செயல்பாடுகள், அந்த நுரையீரல் என்ற உறுப்பு உருவாகக்கூடிய காலம், இப்படி ஒரு காலத்தை இவர்கள் என்ன பண்ணிடுறாங்கன்னா, உயிர் எங்கிருந்தோ வந்து உள்ள பூந்துடுச்சுன்னு சொல்றாங்க. அப்படி உடலை உருவாக்கி வச்சுட்டு ஏதோ உயிர் கொண்டு வந்து உள்ள பூந்துடுற மாதிரி சொல்றாங்க. ஆனால் நன்றாக பாருங்கள், 2 உயிர்களும் இணைந்து ஒரு உயிராகி கருவாகி அதன் பிறகுதான் இந்த உடல் உருவாக்கப்படுகிறது. அப்படி உருவாக்கப்பட்டதனால்தான் நாம என்ன சொல்றோம், அந்த குழந்தை பிறந்த உடனே என்ன சொல்றோம், கண்ணு அவங்க அப்பா மாதிரியே இருக்குது அப்படின்னு சொல்றோம். இந்த கண்ணை வந்து அவங்க தாத்தா மாதிரியே இருக்குது, இவங்க பாட்டி மாதிரியே இருக்குது, இவங்க அம்மா மாதிரியே இருக்குது, இவங்க அம்மா மாதிரியே முழிக்கிறான். இப்போ ஏன் அந்த மாதிரியே இருக்கு, ஏன் அந்த உருவம் அந்த மாதிரி இருக்கு என்று கேட்டால், அந்த பதிவுக்கு தகுந்தாற் போல்தான் அந்த உடல் உருவாகிறது. அப்போ என்ன பதிவு இருக்கிறதோ அதுக்கு தகுந்தாப்படி அந்த உருவம் உருவாகும். அப்ப முதல்ல உருவானது எது? அந்த உயிர், அந்த உயிர் மையத்தில் இருக்கக்கூடிய பதிவு. அப்போ நம்மளுடைய பதிவு என்னன்னு தெரிஞ்சு போச்சா? அப்ப அது அங்கிருந்து இங்க வந்தது. சரி, இப்போ இத தெரியும் பொழுதே, இப்போ ஓரளவுக்கு ஒரு சின்ன ஆன்சர் நமக்கு மக்களுக்கு தெரிஞ்சிடும். என்ன அப்படின்னு சொன்னோம்னா, அப்ப நம்மளுடைய முன்பிறவி நம்மளுடைய அப்பா, அம்மா அப்படின்னு சொல்லிட்டோம். சரி, இப்போ அப்பா, அம்மானுடைய பதிவு தானே இங்க வந்துருச்சு. எங்க மகனாக வந்தது. அப்படின்னா, இந்த இடத்திலேயே இன்னொரு ஆன்சரையும் நம்ம யூகம் செய்து கொள்ளலாம். என்ன செய்து கொள்ளலாம்? அப்ப எங்க அப்பா, அம்மாவனுடைய அடுத்த பிறவி, அப்ப நான் தானோ? அப்படின்னு ஒரு யூகம் வருதா? வர்ற மாரி இருக்கு. எல்லாருக்கும் அத தோணுது இல்லவா? இது வந்து முற்பிறவின்னு சொன்னா, அப்ப எங்க அப்பாவுடைய அடுத்த பிறவி நான் தானோ? அப்படிங்கிற மாரி தெரியுது. ஆமாம், நாம் தான். ஆனால், அதுல நீங்க இன்னும் நெறைய கேள்வி வரும். என்ன கேள்வி வரும்? அது ஜெராக்ஸ் தானே குடுத்தாரு. ஒரிஜினல் அங்கேல்ல இருக்குது. அப்புறம் எப்படி நானாக முடியும்? அடுத்த பிறவி. அந்த அந்த கதை எல்லாத்தையும் நம்ம இறப்புக்கு பின் உயிரின் நிலைங்கிறதுல நம்ம பார்க்கலாம். இப்போதைக்கு இப்படிதான் இருக்குமோ அப்படின்னு ஒரு யூகத்துல இருக்கட்டும். யூகமாக இருக்கட்டும். நம்ம அதை தொடர்ந்து பார்ப்போம். சிந்தனை செய்வோம். ஆக இப்பொழுது நம்மளுடைய முதல் பிறவி என்பது எது என்று கேட்டால், அது நம்மளுடைய தாய், தந்தை. தாய், தந்தை. சரி, இம்மீடியட், அதாவது உடனடி முற்பிறவி அது. அப்ப அதற்கு முன்னாடியான முற்பிறவி எது? தாத்தா, பாட்டி. அதற்கு முன்னாடியான முற்பிறவி எது? தாத்தாவுடைய அப்பா, அம்மா. அப்போ நமது பிறவி பாருங்க, இப்படியே போயிது. எத்தனை பிறவி எடுத்தோம் அப்படின்னு கணக்கு போட்டோம்னா முடியுமா? நம்மலாம் சொல்றோம் 7 பிறவி, 7 பிறவின்னு சொல்றோம். 7 பிறவி என்று. அப்ப இப்ப தாத்தா, தாத்தா அப்படி போட்டா 7 பிறவிக்கு போயிட்டோம்னா, அதோட முடிஞ்சு போச்சா? அவங்களுக்கு எங்க இருந்து வந்துச்சு? அதுக்கு முன்னாடி இருந்து வந்தது அல்லவா? இப்போ இந்த பிறவி என்பதற்கு கணக்கே பார்க்க முடியாது. ஆனால் பிறவி என்பதற்கு 7 பிறவி என்று சொன்னதற்கு என்ன விளக்கம் என்று அருட்தந்தை வேதாத்ரி மகர்ஷி அழகாக சொல்லி இருக்கிறார்கள். 7 பிறவியை நீங்க இப்படி பிறவியா பாத்திரக்கூடாது. 7 பிறவி எப்படி பார்க்கணும் அப்படின்னா, மகரிஷி சொல்றாங்க, ஒரு பதிவு, ஒரு 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 பதிவு, அதாவது ஒரு துன்பம் கொடுத்த ஒரு பாவ பதிவு, அது பதிந்து விட்டால் அந்த பதிவுக்கு என்ன பண்றாரு, ஒரு பிறவி என்பதை 20 ஆண்டுகள் என்று சொல்றாரு. என்ன எதை வச்சு சொல்றாருன்னா, ஒரு உத்தேசமா ஒரு 20 வருடம் என்பது ஒரு குழந்தையை உருவாக்கக்கூடிய ஒரு பக்குவம் அடையக்கூடிய வயசு. அந்த அந்த வயசு. அப்போ ஒரு ஆவரேஜா ஒரு 20 வயசு எடுத்துக்கிறோம். அப்படி எடுத்துக்கிட்டோம்னா, ஒரு பிறவி என்பதை 20 என்று எடுத்துக்கொண்டு, 7 பிறவி என்றால் 140 ஆண்டுகள். 140 ஆண்டுகள் அந்த பதிவு மீண்டும் எண்ணமாக மலரவில்லை என்று சொன்னால், அந்த பதிவு அதனுடைய ஆயுட்காலம் முடிந்து விட்டது. அது அழிந்துவிடும். அது மீண்டும் எண்ணமாக வராது. சாதாரண ஒரு பதிவு வந்து விளைவை கொடுத்து விடும். விளைவை கொடுத்த பதிவும் கர்மயத்தில் தான் இருக்கும். இதை நம்ம 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 அந்த பாவப்பதிவு சீரியல்ல நம்ம வந்து நம்ம பார்த்துருக்குறோம்.
விளைவை கொடுத்தாலும் அந்த பதிவு அந்த கர்மயத்தில் தான் இருக்கும். விளைவை கொடுத்தவுடன் அது நீங்கி விடுவது இல்லை. பாவப்பதிவு அழிந்து விடுவது இல்லை. அது அங்கதான் இருக்கும். அது எப்ப அழியும் அப்படிங்கிறதுக்கு சாமி சொல்ற விளக்கம் என்னன்னா, 140 ஆண்டுகள் அது மீண்டும் எண்ணமாக மலராமல் இருந்தால் அந்த பதிவு அழிந்துவிடும். இதுக்குத்தான் 7 பிறவின்னு சொன்னது. நமக்கு பிறவி என்று எடுத்துக்கொண்டால் அது கணக்கிலேயே அடங்காது. கணக்கிலே அடங்காத பிறவி இருக்கிறது. இப்படியே பார்த்துக்கிட்டே போக வேண்டியதான். நம்ம முற்பிறவி 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 முற்பிறவின்னு பார்த்துட்டு போனோம்னா முதல் மனிதன் வரைக்கும் நம்ம போகணும். அது வரைக்கும் முற்பிறவி இருக்குது அல்லவா? இப்ப இந்த பிறவியை பத்தி சொல்லும் பொழுது மகரிஷி அவர்கள் ஒரு ஒரு நடந்த கதையை சொல்வார்கள். என்ன கதை என்று சொன்னால், அந்த காலத்தில் சைவம் வைணவம் என்று 2 பிரிவுகள் இருந்தது. அந்த சைவம் வைணவத்தில் அந்த வைணவர்கள் இருக்கிறார்களே அவர்கள் அந்த அதுல ரொம்ப பற்றுடையவர்களாக இருப்பார்கள். என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த சைவர்களை பார்க்கறதுக்கே அந்த பார்த்தாலே ஒதுங்கி போயிடுவாங்க. அதே போல அந்த அந்த திருநீறு பட்டை அடிச்சிருக்கிறவங்கள பார்த்தாலே இப்படி திரும்பிட்டு போயிடுவாங்க. யாராவது சிவ சிவா என்று கேட்டால் அந்த அத காதுல கேட்கறதுக்கு கூட அவங்க கேட்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு அந்த வைணவத்தில் ரொம்பவும் அவங்க ஒரு பற்று உள்ள ஒரு காலமாக இருந்தது. இருக்கும் அங்க ஆகவே ஆகாது. அப்படி இருந்த காலம். அப்பொழுது ஒரு சைவர் நெற்றியில், கைகளில், அந்த நெஞ்சில எல்லா பக்கமும் நல்ல திருநீர் பட்டை அடிச்சிருக்கிறாரு. பட்டை அடிச்சுட்டு போயிட்டு இருக்கிறாரு. சுத்த சைவர் அவர். சிவா சிவா என்று சொல்லக்கூடிய சைவர். இவர் போயிட்டு இருக்காரு. மழை வந்துருச்சு. மழை வந்த உடனே ஒதுங்கிறதுக்கு எங்கேயாவது இடம் பார்க்கிறாரு. பார்த்தா அங்கு ஒரு வைணவ கோயில் இருக்கிறது, பெருமாள் கோயில் இருக்கிறது. அங்கு இந்த வைணவர்கள் எல்லாம் பஜனை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆகா, இந்த இடத்தில் இந்த கோவில் மட்டும்தானே இருக்கிறது, இந்த மலைக்கு ஒதுங்கிறதுக்கு இந்த ஒரு இடம் தானே இருக்கிறது என்று அங்க ஒதுங்கிடலான்னு அவரு நினைச்சார். ஆனால் அங்க போனா இவங்க யாரும் என்ன செய்ய மாட்டாங்க, உள்ள விட மாட்டாங்களே. அப்ப என்னடா பண்றதுன்னு பார்த்தாரு. அப்படியே அந்த மழை நீர்ல அந்த திருநீர் பட்டை எல்லாத்தையும் அழிச்சிட்டாரு. அழிச்சிட்டு அப்படியே உள்ள போனாரு. உள்ள போய் உள்ள நுழைய போகும்போது யாரோ ஒரு மனிதர் வர்றாரேன்னு இந்த வைணவர்கள் எல்லாம் பார்த்தாங்க. இவரு என்ன பண்ணிட்டாரு, அங்க உள்ள நுழையும் போதே என்ன சொன்னாரு, நேரா அந்த பெருமாளை பார்த்து என்ன சொல்லிக்கிட்டே உள்ள போனாராம். பெருமாளே, கடவுளிலும் நீ அதிகம் என்று சொன்னாராம். கடவுளிலும் நீ அதிகம்னு சொன்ன உடனே அதை என்ன அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா, கடவுள் என்று சொன்னால் சிவன். சிவன் தான் கடவுள். இப்போ அந்த கடவுளை காட்டிலும் நீ உயர்ந்தவன், நீ அதிகம். ஆஹா, இவர் சிவனை விட பெருமாள் உயர்ந்தவர்னு சொல்றாரே, சுத்த வைணவர் போல் இருக்கிறது. வாங்க 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 அப்படின்னு சொல்லி அப்படியே ஒரு வரவேற்பு கொடுத்து அப்படியே கோயிலுக்குள்ள கூட்டு போனாங்களாம். கூட்டு போய் அப்படியே உள்ள போனாரு. உள்ள போன உடனே நேரா பெருமாளை பார்த்து என்ன சொன்னார் முதல்ல, பெருமாளே, கடவுளிலும் நீ அதிகம் அப்படின்னு சொன்னவரு பக்கத்துல போய் நின்று என்ன சொன்னாரு, அடுத்த வரி என்ன சொல்லிவிட்டாருன்னா, உன்னிலும் நான் அதிகம் அப்படின்னு சொல்லிவிட்டார். உன்னிலும் நான் அதிகம் என்று சொல்லிவிட்டார். இது என்னடா அது, இவன் ஒரு அகங்காரம் பிடிச்சவனால இருக்கான் போல் இருக்கு. பெருமாளை காட்டிலும் இவன் உயர்ந்தவன் சொல்றானே. முதல்ல கடவுளிலும் நீ அதிகம்னு சொன்னது கரெக்ட். இப்ப பெருமாளை விட நான் உயர்ந்தவன் ரொம்ப அகங்காரமாக சொல்லுகிறானே என்று எல்லாரும் அவனை பேச ஆரம்பிச்சிட்டாங்க. நீ எப்படி இப்படி சொல்லலாம் என்று. அப்போ அவர் விளக்கம் சொன்னதாக ஒரு கதை. என்ன விளக்கம் என்று சொன்னால், கடவுளிலும் நீ அதிகம் என்று சொன்னால் அது என்ன என்று சொன்னால், சிவனுக்கு ஒரே பிறப்பு. ஆனால் இந்த வைஷ்ணவத்தில் பெருமாள் அவருக்கு எத்தனை அவதாரம் என்று சொன்னால் 10 அவதாரம் என்று சொல்லுகிறார்கள். அப்ப என்ன பண்ணிட்டாரு, இவருக்கு 10 பிறப்பு. அப்ப சிவனை விட உனக்கு 10 பிறப்பு அல்லவா, அதனால கடவுளிலும் நீ அதிகம் என்று சொன்னேன். அப்படியா, சரி. அப்புறம் உன்னிலும் நான் அதிகம் நீ சொன்னியே, அதுக்கு என்ன அர்த்தம் என்று கேட்கும் பொழுது, அந்த பெருமாளுக்காவது 10 பிறப்பு. ஆனால் என்னுடைய பிறப்பு, என்னுடைய பிறவியோ
எண்ணிலடங்காதது, கணக்கிட முடியாதது. அவ்வளவு பிறப்பு நான் பிறந்திருக்கின்றேன். அதனால நானு பெருமாளை விட நான் உயர்ந்தவன் என்று சொன்னேன் என்று அவர் சொன்னாராம். அப்போ அந்த இடத்துல என்ன ஒரு கருத்து சொல்ல வர்றாங்க பாருங்க. அப்போ நம்மளுடைய பிறவி என்பது கணக்கில் அடங்காத பிறவி. நம்மளுடைய முற்பிறவி என்பது கணக்கில் அடங்காத பிறவி. ஆனா நாம என்ன பண்றோம்? இம்மீடியட் அந்த நம்மளுடைய அந்த உடனடி முன்னாள் பிறவியை தான் நம்ம இப்ப நம்ம இவ்வளவு நேரம் பேசணும். அப்ப கணக்கில் அடங்காது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொன்னாங்களாம். அதாவது இந்த நான் ஒவ்வொரு பிறவியிலும் மகரிஷி இதை அழகா சொல்லுவாங்க. நான் ஒவ்வொரு பிறவியிலும் என்னுடைய தாயினிடமிருந்து குடித்த அந்த தாய்ப்பால் முழுவதையும் ஒன்றாக சேர்த்து பார்த்தால் இந்த பார்க்கடல் என்று சொல்லுகிறார்களே, இந்த பார்க்கடல் என்பது சின்னதா போயிருதான். இந்த கடல் பெருசாயிருதான். எது? நான் ஒவ்வொரு பிறவியிலும் என்னுடைய தாயிடம் இருந்து பருகிய அந்த தாய்ப்பாலினுடைய தொகுப்பு கடல் போல இருக்கு இல்லையா, அந்த கடல் பெருசா இருக்குதான், பார்க்கடல் சின்னதா இருக்குதான். இப்படி ஒரு கற்பனையான ஒரு கருத்தை சொல்லி நம்மளுடைய பிறவி என்பது இவ்வளவு பிறவி என்று சொல்லுவார்கள். அப்போ அப்போ நம்மளுடைய முற்பிறவி எது என்று சொன்னால் அது போய்கொண்டே இருக்கிறது. முதல் மனிதன் வரைக்கும் போகும். அங்க வரைக்கும் போயிட்டோம்னா அந்த பிறவி போயிடும். அதுக்கு முன்னாடி போயிட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா அப்புறம் நம்ம இப்ப இறைநிலை தவம் நடத்தினாங்க. அதுல நமக்கு தெரிஞ்ச மாதிரி அங்க அதுக்கு முன்னாடி என்ன ஆயிரும், அந்த தன்மாற்ற சரித்திரம் வந்துவிடும். அங்க எல்லாம் பிறவி கிடையாது. ஏன் கிடையாது அப்படின்னா, இந்த பதிவுன்னு வந்த பிறகுதானே பிறவி. பதிவுன்னு இல்லாத பிறவியே இல்ல. இந்த பதிவு அப்படிங்கறது தான் நம்ம என்ன சொன்னோம்? கண்மம் என்று சொன்னோம். ஆணவம், கண்மம், மாயை என்ற இந்த மூன்று மலங்கள் இருக்குல்ல, அதுதானே இப்ப பிறவி எடுத்து வந்து கொண்டிருக்கிறது. ஆனால் அந்த விலங்கினத்துல அதெல்லாம் கிடையாது. அந்த விலங்கினத்துல ஓரளவுக்கு ஆணவம் மட்டும்தான் இருக்கும். கண்மம், மாயைங்கிறது ஐந்தறிவு விலங்கினங்கள் வரை கிடையாது. நீங்க சாதாரணமா நம்ம மகர்ஷியினுடைய தத்துவத்துல ஆணவம், கண்மம், மாயை நீங்க பார்த்திருப்பீங்க. இறைநிலை இறைவன் கூட்டல் ஆணவம், கண்மம், மாயை சீக்கொட்டு மனிதன். மனிதன் மைனஸ் ஆணவம், கண்மம், மாயை சீக்கொட்டு இறைவன் சொல்லியிருப்போம். இதுல விலங்கினத்துல இந்த ஆணவம், கண்மம், மாயை இருக்கிறதா என்று சொன்னால் ஓரளவுக்கு ஆணவம் இருக்கிறது. கண்மம், மாயை என்பது சுத்தமாக அங்கு இல்லை. அப்ப அந்த பிறவின்னு நம்ம பேசுறதெல்லாம் இப்ப மனிதனிடம் வந்த பிறகுதான் பிறவி என்று பேசுகிறோம். அங்கெல்லாம் அப்படிலாம் இல்லை. ஆக இப்ப நம்மளுடைய இமீடியட் அந்த முற்பிறவி என்று சொன்னால் அது நம்மளுடைய தாய் தந்தையர் தான் நம்மளுடைய முற்பிறவி என்று பார்க்கின்றோம். இப்போ இத பாருங்க, இந்த திருக்குறள்ல அப்பப்ப அங்கங்க சில குறள்கள்ல இத லேசா தொட்டு காமிப்பார் நம்ம வள்ளுவர். அதாவது தக்கர் தகவலார் என்பது அவரவர் எச்சத்தால் காணப்படும் என்று ஒரு குறள் சொல்றாரு. அப்போ இதை எதை வச்சு சொல்றாரு அப்படின்னா, இப்போ அப்பா அம்மா எப்படி வாழ்ந்தார்கள் என்பதை தெரிந்து கொள்வதும் வேண்டும் என்று சொன்னால், இவனுடைய மகனுடைய வாழ்க்கையை பார்த்தால் அப்பா அம்மா எப்படி வாழ்ந்தார்கள் என்பதை தெரிந்து கொள்ளலாம். எச்சம் என்றால் நம்மளுடைய குழந்தைகள். அவர் நல்லவரா கெட்டவரா என்பதை அவருடைய எச்சத்தின் மூலமாக கண்டு கொள்ளலாம் என்று சொல்வார்கள். அப்ப அப்ப இவர் எப்படி ஏன் அந்த சங்கீத வினைதானே இங்கு வேலை செய்கிறது. அப்ப இவருடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறதோ இதை வைத்து இவர் அப்பா எப்படி வாழ்ந்திருப்பார் என்பதை கண்டுகொள்ளலாம் என்று சொல்வார்கள். இதெல்லாம் இந்த ஜோதிடத்துல ரொம்ப ஆய்வு பண்ணி பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா அதுல நல்ல வெளிச்சமாக தெரிகிறது. ஒரு சில ஜாதகங்களை நான் இதை ஒரு ஆய்வுக்காக எடுத்து சில கேள்விகளை கேட்டு பார்க்கும் பொழுது சரியாக தெரிகிறது. ஏனென்று சொன்னால் இப்போ இந்த அதாவது ஒரு குழந்தை ஒரு ஒரு பெண்ணுடைய ஜாதகத்தை பார்க்கின்றோம். அந்த ஜாதகத்தில் இருக்கக்கூடிய அந்த தொடர்புகளை எல்லாம் பார்க்கும் பொழுது அதற்கு நிறைய ஒரு துன்பம் வரக்கூடிய அந்த காலகட்டங்கள் அந்த இதெல்லாம் காமிக்குது. இதெல்லாம் காமிக்கும் போது எந்த மாதிரியான ஒரு
துன்பங்கள் எல்லாம் வருகிறது என்பதை அந்த கணக்கீடு செய்து பார்த்துவிட்டு அவங்களுடைய அம்மாட்ட, ஆமா, இந்த பெண்ணினுடைய அப்பா, அம்மா நீங்க 2 பேரும் ரொம்ப சுயநலமாக யாரிடமும் சமுதாயத்தில் யாருடமும் ஒட்டாமல், யாருக்கும் எந்த வகையிலும் அதாவது இணங்கி வாழாமல் தனியாக நீங்கள் சுயநலமாக வாழ்ந்தீர்களா? என்று கேட்டா, ஆமா அப்படின்றார். ஆமா அப்படின்றார். அப்போ இப்ப இந்த ஒரு அந்த மாதிரி அவர்கள் அந்த ஜாதகத்தில் அவர்கள் அந்த 7ஆம் பாவத்தை அவர்கள் வாழவே இல்லை என்று சொன்னால், அவர்களுடைய பிள்ளைகளுடைய ஜாதகத்தில் 8ஆம் பாவம் என்ற ஒரு பாவம் வந்து அவர்களுக்கு நிறைய துன்பங்களை கொடுக்கிறது. இப்போ இது எல்லாத்தையும் நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா, அப்படியே தெரிகிறது. அப்போ அப்பா, அம்மா வந்து எப்படி வாழ்ந்தார்கள் என்பதை இங்க வந்து இருக்கக்கூடிய நிலையை வைத்து நாம் தெரிந்து கொள்கிறோம். அப்ப இதுதான் நம்மளுடைய முற்பிறவி. இப்படியெல்லாம் இருக்கக்கூடிய ஒரு நிலையில் இப்ப நாம இவ்வளவு விளக்கத்தை பார்த்தோம். இப்ப இதத்தான் மகரிஷியினுடைய அந்த கவியும் சொல்கிறது. வினைப்பதிவாம் சுமையை விடுத்து தூய்மை பெறவே நினைவாய் உடல் எடுத்தேன் என்ற அந்த வரிகள் எல்லாம் நாம் இதை நிறைய தடவை இதை விளங்கி இருக்கிறோம், பார்த்திருக்கிறோம். சரி, இப்போ அப்படி இருக்கும்போது இந்த ஒரு குழந்தை என்பது எது என்று சொன்னால், ஒரு இந்த கை கால் முகம் தலையோடு இருக்கக்கூடிய இந்த உடல் என்பதா அந்த குழந்தை? குழந்தை பிறந்து விட்டது என்று சொல்கிறோமே, எது? குழந்தை உடல் பிறந்ததைத்தான் குழந்தை என்று சொல்கிறோம். அந்த உடலையா குழந்தை என்று சொல்கிறோம்? இல்லை, இல்லை. அந்த உடலின் மையத்தில் இருக்கக்கூடிய அந்த பதிவுகளை தாங்கிய அந்த கருமையத்தில் இருக்கக்கூடிய அந்த உயிரை, ஆன்மாவை தாங்கி இருக்கக்கூடியது தான் குழந்தை. வெறும் உடல் வந்து குழந்தை அல்ல, குழந்தை அல்ல. இப்போ குழந்தை இறந்தே பிறக்குதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ குழந்தை பிறந்துச்சுன்னு சொல்ல முடியுமா? சொல்லுவோமா? இல்ல. என்னாச்சு? அது இறந்துதான் பிறந்துச்சு. அங்க உயிர் இல்லையே. உயிர் இல்லாம அந்த குழந்தை வெளியில வந்திருக்குன்னு சொன்னா என்னாச்சு? அப்ப குழந்தை பிறந்துச்சுன்னு சொல்றது இல்ல. ஏன்? அப்ப குழந்தைன்னு நம்ம எதை சொல்றோம்? எதை குழந்தைன்னு சொல்றோம்? அந்த உடலையா சொல்லிக்கிறோம்? அந்த உடல் தான் வெளியே வந்துச்சு இல்ல. உயிரோட வரல. இறந்து வந்திருக்கு. இப்போ குழந்தை வந்துருச்சா இல்லையா? குழந்தை பிறந்துருச்சுன்னு ஏன் சொல்ல மாட்டேங்கிறோம்? சொல்ல மாட்டோம். ஏன்? அந்த கருமையத்தில் இருக்கக்கூடிய பதிவு இல்லைன்னு சொன்னோம்னா அது குழந்தை இல்ல. இப்ப அந்த குழந்தையை அந்த அந்த பதிவை குழந்தை என்று சொல்லுகிறோமா? அந்த உடலை குழந்தை என்று சொல்லுகிறோமா? சிந்தனை செஞ்சு பாருங்க. அப்ப அந்த பதிவைத்தான் நம் குழந்தை என்று சொல்லுகிறோம். குழந்தை பிறந்து விட்டது. அப்போ அந்த பதிவை தாங்கிய ஆன்மாதான் பிறந்து விட்டது என்று சொல்கிறோம். அந்த குழந்தைதான் என்ன பண்ண போகிறது? இங்கு வாழப் போகிறது. அந்த பதிவு தான் இங்கு வாழப் போகிறது. அப்போ இதுதான் ஒரு குழந்தை. அப்ப அந்த குழந்தை பிறப்பு என்பதில் இவ்வளவு நுணுக்கமான விஷயங்கள் இருக்கிறது. ஆனால் இன்று குழந்தை பிறப்பு என்பது இன்னைக்கு சமுதாயத்தில் அந்த கைகாலோடு ஒரு குழந்தை உடல் கிடைத்தால் போதும் அப்படிதான் நினைக்கிறாங்க. அது உயிரோடு இருக்கணும். அந்த உயிர் என்றால் என்னன்னு தெரியல. உயிர் மையம் என்றால் என்னன்னு தெரியல. மையத்தில் இருக்கக்கூடிய அறிவு என்னன்னு தெரியல. அதுக்கு இடையில இருக்கக்கூடிய பதிவு என்பது தெரியல. ஆன்மா என்பது தெரியல. இது எல்லாத்தையும் தெரியாத விஞ்ஞான மருத்துவம் அப்படி இருக்கிறது. சமுதாயத்துக்கும் தெரியல. அப்போ இதையெல்லாம் சமுதாயத்துக்கு நாம் எடுத்து சொல்ல வேண்டிய ஒரு பெரும் பொறுப்பு நம்மிடம் இருக்கு. மகரிஷி எவ்வளவு எவ்வளவு வாழ்க வளமுடன். ஐயா மைக் மியூட் ஆயிருக்குங்க ஐயா. ஐயா கேக்குதுங்களா? கேக்குது. கேக்குதுங்க ஐயா, கேக்குது. வாழ்க வளமுடன். அப்போ
வாழ்க வளமுடன். இப்போ குழந்தை வேண்டும் என்று கோயில் கோயிலாக போகிறார்கள். நிறைய பேர் குழந்தை வேண்டும் என்று கோயில் கோயிலாக போறோம். ஏன்? எதற்காக குழந்தை வேண்டும் என்று கோயில்களுக்கு நாம் அவ்வளவு தூரம் போறோம் என்று கேட்டால், எதற்காக குழந்தை? நம்மளுடைய இந்த கர்மயத்தில் இருக்கக்கூடிய இந்த பதிவுகளை தாங்கி அடுத்து அதை வழிநடத்து, அதாவது அடுத்த தொடரில் அதை கழிப்பதற்கு ஒரு குழந்தை வேண்டும். அதுதான் நம்ம தேடி போறோம். இப்போ இதே நிலையில் இந்த விளக்கம் தெரிந்து விட்டால் சரி, நாமே அதை கழித்து விட்டால் என்ன? ஏன் அந்த சிந்தனை வரவில்லை? இது தெரியல, இந்த விளக்கம் தெரியவில்லை. நாமே கழித்து விட்டால் அந்த குழந்தையை தேட வேண்டியதில்லையே. ஆனால் இன்றைய சமுதாயத்தில் குழந்தை இல்லை என்று சொன்னால் அதற்கு சமுதாயம் ஒரு பெயரை கொடுக்கிறது. என்ன உங்களுக்கு குழந்தை இல்லையா அப்படின்னு. இந்த குழந்தைங்கிறத இப்ப எல்லாரும் எப்படி பார்க்கிறோம் என்று சொன்னால், இந்த குழந்தை பிறந்து நமக்கு வயசான காலத்துல அது சம்பாரிச்சு நம்மளை எல்லாம் சுகமா வச்சிருக்க போகுது, அது கார் வாங்கி நம்மளை கூட்டு போக போகுது, இதெல்லாம் செய்ய போகுது, நமக்கு சோறு போட போகுது, இப்படி எல்லாம் இதெல்லாம் செய்யுங்கிறதுக்காக குழந்தை. இப்படி ஒரு சாரார். இன்னொரு சாரார் என்னன்னா, இன்னொரு இடத்துல என்ன வரும் பாருங்க, நமக்கு ஒரு காரியம் செய்வதற்கு ஒரு குழந்தை வேணுமே என்று கேட்கிறோமா? நமக்கு காரியம் செய்வதற்கு ஒரு குழந்தை. அப்போ என்ன காரியம் செய்யறான்? என்ன பையன் காரியம் செய்யறான்? எதுக்கு காரியம் செய்யறான்? அந்த காரியம் செய்யறதுன்னா என்ன? இந்த விளக்கம் எதுவுமே தெரிய மாட்டேங்குது. காரியம் செய்யறோம்னு சொல்லி அவரும் எதையோ செஞ்சு வைக்கிறாரு, இவரும் செய்யறாரு. அப்போ இந்த காரியம் செய்யறதுக்கு ஒரு குழந்தை வேணும். அங்கதான் நம்ம இறப்புக்கு பின் உயிர் நிலைங்கிறதுல நாம இது எல்லாத்தையும் விளக்கமாக பார்க்க போகிறோம். அது நிறைய விளக்கங்கள் இருக்கின்றது. ஆக இப்ப என்ன செய்யறாங்க மக்கள்? இந்த காரியம் செய்யறதுக்கு ஒரு குழந்தை ரைட்டு, இன்னொன்னு நமக்கு சோறு போடுறதுக்கு ஒரு குழந்தை. இது ரெண்டுல இப்ப அந்த நம்பர் 1 இருக்க அந்த நம்பிக்கை இப்ப எல்லாருக்கும் போயிடுச்சு. நமக்கு குழந்தை, நம்ம பையன் நமக்கு சோறு போடு, அதெல்லாம் இல்லை. நம்ம அவனை படிக்க வச்சு எல்லாம் பண்ணி வச்சு கடைசியில கல்யாணம் பண்ணி வச்சோம்னா முடிஞ்சது கதை. அதுக்கப்புறம் அவனுடைய இதுல போயிட்டு இருக்கான்னு வச்சுங்க. ஆனா அந்த 2வது ஒண்ணு இருக்கு பாருங்க, அந்த ஒண்ணு சரி. அதை நினைச்சோமே, நமக்கு காரியம் செய்வதற்காக குழந்தை என்று சொன்னோமே, அது கரெக்ட், அது கரெக்ட். அப்போ அந்த அடிப்படையில் சரி. இப்போ இந்த நிலையில இருக்கும் பொழுது சமுதாயத்தில் குழந்தை வேண்டி இப்ப கோயிலுக்கு போறதெல்லாம் வச்சுட்டு எங்க போயிட்டோம்? நிறைய குழந்தை உருவாக்கி தரக்கூடிய ஆஸ்பத்திரிகளுக்கு போய்விட்டோம். இப்போ எனக்கு குழந்தை வேண்டும், அதானே, எனக்கு குழந்தை வேண்டும். அப்படி என்று சொன்னால் என்னுடைய கர்ம வினை அடங்கிய அந்த பதிவு அங்கு கருவாகி உருவாகி வரணும். அதுதானே குழந்தை, அதுதானே என்னுடைய குழந்தை, அதுதான் என்னுடைய குழந்தை. அப்பத்தான் என்னுடைய குழந்தையாக இருக்க முடியும். ஆனால் இன்று நவீன விஞ்ஞானத்தில் உயிர் என்ற தத்துவம் இல்லை, அந்த கருமையத்தில் இருக்கக்கூடிய அந்த பதிவு என்பது இல்லை. ஏன்? உயிர் என்பது மைக்ரோஸ்கோப்ல புலன்களால் பார்க்க முடியவில்லை. அப்ப உயிர் என்று ஒன்று இல்லை. அந்த உயிர் மையத்தில் நிரூபிக்கப்படவில்லை, இல்லை. அப்போ இல்லை என்றுதான் நம்ம சொல்லிக் கொண்டிருக்கிறோம். அப்ப அந்த மாதிரி இல்லை என்று சொன்ன அந்த அடிப்படையில் அப்ப குழந்தை மட்டும் வேண்டும் என்று சொன்னால் இன்றைய மருத்துவ விஞ்ஞானம் இந்த உடலைத்தான் என்று அது நினைக்கிறது. அது அந்த குழந்தையை உருவாக்குறது. இப்ப பாருங்க, அந்த குழந்தையை உருவாக்கி தர்றதுக்கான இத்தனை மருத்துவ விஞ்ஞானம் வளர்ந்திருக்கிறது அல்லவா? இப்போ இந்த ஆணனுடைய அந்த விந்துவினுடைய அந்த உயிர் அணுவும் அந்த கருமுட்டையும் இல்லாமல் ஒரு குழந்தையை உருவாக்க முடியுமா என்று கேட்டால் முடியாதுங்கிறாங்க. அப்போ அங்க அந்த உயிரணுன்னா என்ன, அதுக்குள்ள இருக்கக்கூடிய கருமுட்டை என்ன, இது எல்லாமே இன்னும் அவர்களுக்கு கண்ணுக்கு தெரியாத நிலையில் இருப்பது தெரிவதில்லை. ஆனால் அதை வைத்துத்தான்
அதை உருவாக்குவது என்று செய்கிறார்கள். சரி, அப்படி உருவாக்கும் போது இது எந்த அணு, எந்த உயிரினுடைய அந்த உயிரணுவை நாம் இணைக்கின்றோம் அப்படிங்கிற போது இன்னும் இந்த வாழ்க வளமுடன். ஐயா டவர் கொஞ்சம் கட்டாயி வருதுங்கய்யா. ஐயா கட்டாய் வருதுங்க. வாழ்க வளமுடன். இப்ப கரெக்டா இருக்கீங்க. வாழ்க வளமுடன். ஆக இப்போ அந்த கருமையம் என்பதை கணக்கில் இல்லாமல் இப்போ ஏதாவது ஒரு எஃபெக்டிவ் ஸ்பெர்ம் என்று சொல்லுகிறார்கள். எஃபெக்டிவ் ஸ்பெர்ம் அப்படிங்கிறத நம்ம கருமுட்டையில் இணைத்தால் அங்கு குழந்தை உண்டாகிவிடும். ஆனால் குழந்தையினுடைய உடல் உருவாகிவிடும். ஆனால் அந்த கருமையத்தில் இருக்கக்கூடிய அந்த அந்த சஞ்சித கர்மம் என்று சொல்கிற வினை என்று சொல்கிறோம், அந்த வினை அந்த எஃபெக்டிவ் ஸ்பெர்ம் யாரிடமிருந்து எடுக்கப்பட்டதோ அதுக்கு போயிடும். அந்த கர்மயத்தில் இருக்கக்கூடிய பதிவுகள் தான் அங்கு போகும். அதே போல இப்பொழுது இந்த குழந்தையை பெற்றுக் கொடுக்கக்கூடிய வாடகை தாய் என்று சொல்கிறோம். அங்க வரும் பொழுது அங்க என்ன ஆயிரும், அந்த கருமுட்டையில் இருக்கக்கூடிய அந்த பதிவு தான் என்ன ஆகும், அங்க அந்த சஞ்சிதமாக வரும். அப்ப இந்த இடத்தில் நாம் ஒரு பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்கக்கூடியது, என்னுடைய குழந்தை, என்னுடைய அடுத்த பிறவி, என்னுடைய முற்பிறவி. அப்போ என்னுடைய முற்பிறவி என்பது என்னுடைய தந்தை என்று சொல்கிறோம். இப்போ அந்த இடத்தில் நாம ஒவ்வொன்றும் இந்த பதிவுகளை பார்த்து அந்த பதிவுகள் சார்ந்து வர்றதுதான் பிறவி, இந்த பதிவுகளுக்குத்தான் பிறவி என்பதைத்தான் பிறவி என்று நாம் எடுத்துக்கொள்கிறோமே தவிர, இவ்வளவு பிறவி நீண்டு கொண்டே இருக்கிறது. ஏன் பிறவி நீண்டு கொண்டே இருக்கிறது என்று சொன்னால், பதிவுகள் நிறைய இருக்குது, அது இன்னும் கழித்து முடியவில்லை, அதனால பிறவி நீண்டு கொண்டே இருக்கிறது. பதிவுகள் நீங்கி விட்டால் பிறவி முடிஞ்சிருச்சு. அப்ப பதிவுகள் நிறைய இருக்கிறதுனால பிறவி தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. அந்த பதிவுகள் தான் அங்கு பிறவியாக வருகிறதே தவிர வேறு இந்த உடலுக்கு அப்படி ஒண்ணும் இல்லை. இப்போ நாம எங்கேயோ ஒரு இடத்துல இருந்துட்டு, யார் வீட்லயோ இருக்கு வளர்ந்துட்டு, நாம இங்க வந்து இந்த வீட்டுல பிறந்துட்டோம் அப்படின்லாம் சில கருத்துக்கள் சொல்லப்படுகிறது. எங்கேயோ இருந்துட்டு இங்க வந்து புகுந்துட்டோம் அப்படின்னு சொன்னா, எப்படி இவருடைய முகஜாடையும் இவருடைய கண்ணு மாதிரி கண்ணு, இவருடைய கை மாறி கையும் எப்படி வரும்? வர முடியாது அல்லவா? அப்போ நம்மளுடைய பிறவி எங்கேயோ இருந்து வர்றது இல்லை, நம்மளுடைய தாய் தந்தையரிடமிருந்துதான் வந்தது ஒன்று. இன்னொன்று, நிறைய பேரு நமது பிறவி எங்கேயோ நாய் மாடு ஐந்தறிவு விலங்கினங்கள் அதுவாக இருந்தது, மனிதனாக வந்து அதுவும் வாய்ப்பு இல்லை, அப்படியும் வாய்ப்பு இல்லை. ஏன் என்று சொன்னால், ஐந்தறிவு ஜீவனிலிருந்து எப்பொழுது ஆறறிவு மனிதன் உருவாகிவிட்டானோ அதற்கு பிறகு மனிதன் மனிதனாக மாறிக்கொண்டிருப்பதுதான் நடக்குமே தவிர, ஐந்தறிவு ஜீவன் ஆறறிவு ஜீவனாக பிறப்பதோ, நாம் இறந்த பிறகு ஆறறிவு படைத்த மனிதன் ஐந்தறிவு ஜீவனாக பிறப்பது என்பதோ அப்படி நிகழவே நிகழாது, அதற்கான வாய்ப்பே இல்லை என்று வேதாத்திரி மகர்ஷி அவர்கள் அறுதியிட்டு சொல்லி இருக்கின்றார்கள். அப்ப நம்மளுடைய முற்பிறவி என்பது நம்மளுடைய தாய் தந்தை என்பது தெரிந்து கொண்டோம். இன்னும் இந்த இறப்புக்கு பின் அப்படிங்கிறதுல போகும்போது இதுல கொஞ்சம் ஒரு வித்தியாசமான அந்த உயிர் இணைப்புகள் அப்படிங்கிறது எல்லாமே அதுல வரும்போது இன்னும் சில விளக்கங்களை நாம் தெரிந்து கொள்ளலாம். ஆக நம்மளுடைய இப்பொழுது இருக்கக்கூடிய உயிரின் நிலையை பார்த்து விட்டோம், நமது பிறப்புக்கு முன் நம்மளுடைய உயிரின் நிலை என்பதையும் பார்த்து விட்டோம். இறப்புக்கு பின் என்ற நிலையில் பார்க்கும் பொழுது இப்போ இதுல இருக்கக்கூடிய சந்தேகங்கள் எல்லாம் அதில் தீரும். இப்ப கேள்வி என்ன கேட்பாங்க அப்படின்னா,
அந்த இறப்புக்கு பின் இருக்கக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய அந்த விளக்கங்களில் வரக்கூடிய அந்த பதிலை இப்பொழுது கேள்வியாக கேட்பார்கள். அப்படிதான் இருக்கும். ஏன்னா ஏன்னா எல்லா விஷயத்துக்கும் அங்கதான் ஆன்சர் இருக்கு. அப்போ இறப்புக்கு பின் உயிரின் நிலையை நம்ம தெரிந்து கொள்ளும் பொழுது முழுமையாக நமக்கு இது விளங்கிவிடும். இப்போ இது எல்லாத்தையும் இன்னைக்கு நம்ம பேசியிருக்கிறோம். இது எல்லாத்தையும் அப்படியே ஒத்துக்க முடியுதா அப்படின்னா விஞ்ஞான ரீதியாக ஒத்துக்க முடியாது. இது எல்லாத்தையும் அப்படியே மனதுக்குள்ளாக போட்டு அசை போட்டு பாருங்கள். அசை போட்டு பார்க்க 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 இது சாத்தியமா என்பது நம்ம மனதுக்குள்ளாக தெரியும். இது சாத்தியமா என்று தெரியும். அப்ப இதை நமது வாழ்க்கையிலே ஆங்காங்கு என்ன பண்ணுங்க, அப்படியே அங்கங்க குழந்தை பிறக்கிறது, ஒவ்வொன்னையும் பார்க்கிறோம், வளர்றது, அதனுடைய நடவடிக்கைகள், இது எல்லாத்தையும் என்ன பண்ணணும்னா, இந்த பிறப்புக்கு முன் உயிரின் நிலை, இறப்புக்கு பின் உயிரின் நிலைங்கிறத நாம சுத்தி இருக்கக்கூடிய மனிதர்களுடைய வாழ்க்கையில் எப்படி இது பொருந்துகிறது என்று அப்படியே ஆய்வு செய்து பார்க்கணும். சும்மா இதை கேட்டுட்டு போயிடக்கூடாது. நான் இதை பற்றி நிறைய ஆய்வுகள் செய்து பார்த்திருக்கின்றேன். சில ரிசர்ச் எடுத்திருக்கேன். அதெல்லாம் நம்ம இறப்புக்கு பின் உயிரின் நிலையில் நம்ம சொல்லுவோம். அப்ப நம்ம பார்க்கணும். இப்ப நம்ம சொன்னதெல்லாம் சரியா வருதா? இப்படிங்கிறதெல்லாம் பிராக்டிக்கலா சரியா வருதா? அப்படிங்கிறது எல்லாத்தையும் நம்ம ஒப்பீடு செய்து இந்த சமுதாயத்தில் பார்த்து இதை என்ன பண்ணிக்கணும்? கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். கன்ஃபார்ம் ஆகல அப்படின்னு சொன்னா, சரி கதையோட கதையா இதையும் வச்சுக்கலாம்னு வச்சுக்கோங்க. ஆக மகரிஷி அவர்கள் இந்த தத்துவத்துக்கு கொடுத்த அந்த விளக்கம் என்பது, அது காந்த தத்துவ ரீதியாக உயிர், மனம் என்பதையும் காந்தம் என்பதையும் முழுமையாக விளக்கிய பிறகு இதை விளக்கியதனால் இது முழுமையாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவில்தான் இருக்கிறது. அதன் அடிப்படையில் தான் நமது வாழ்க்கையில் சடங்குகள், சம்பிரதாயங்கள் எல்லாம் இதை அடிப்படையாக கொண்டுதான் நிகழ்கிறது. அது ரெண்டையும் பொருத்தி பார்த்தோம்னா நமக்கு தெரிஞ்சு போயிடும். ஏன்னா நாமெல்லாம் இப்போ கருத்துக்கள் தெரியாமலேயே சடங்குகளை செய்து கொண்டிருக்கின்றோம். அந்த சடங்குகளுக்குரிய உள்ள இருக்கக்கூடிய அர்த்தம் தெரியாமல் செய்து கொண்டிருக்கிறோம். அது தெரியும் போது இந்த தத்துவம் நமக்கு உறுதியாகிவிடும். அதன் அடிப்படையிலே பிறப்புக்கு முன் உயிரின் நிலை என்ற ஒரு தத்துவத்தை இன்று விளங்கிக் கொண்டோம். அடுத்த பகுதியில் இறப்புக்கு பின் என்பதை அடுத்த வாரம் தொடரலாம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.